அன்பார்ந்த இதய அன்னை ஊடக நண்பர்களே, வணக்கம். ஆண்டவருடைய 7 அமுத மொழிகளில் முதல் அமுத மொழிகளாக மன்னிப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக முதலில் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும்படி சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு மன்னிக்கின்றார். யார் யாரையெல்லாம் மன்னிக்கின்றார்? ஆண்டவருடைய மன்னிப்பு ஒவ்வொரு உறவுகள் மத்தியிலும் நிமிர்ந்து நிற்கின்றது. முடக்குவாதற்ற மனிதனை 4 பேர் சுமந்து வருகிறார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்திரட என்பது. அவர் அங்கு மன்னிக்கின்ற ஒரு கடவுளாக வருகிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகின்ற உறவுகள். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இந்த பெண்ணை சாகடிக்க வேண்டும் என்று, கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்று துரத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர், உங்களுள் யார் பாவம் செய்யவில்லையோ அவள் மீது கல்லறைகள் என்று சொல்கிறார். யாரும் தீர்ப்பிடவில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த மகளை ஆண்டவர் மன்னிக்கிறார். நான் இயேசுவின் சீடன் இல்லை, அவரே எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு கருணை பார்வையால் பேதுருவை மன்னிக்கிறார். இயேசு பரிசேயருடைய இல்லத்தில் உணவருந்த சென்ற பொழுது பாவியான ஒரு பெண் நறுமண தைலத்தால் ஆண்டவருடைய பாதங்கள் கழுவி கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் சொன்னது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அமைதியுடன் செல் என்று சொல்லி அந்த பாவியான பெண்ணை மன்னிக்கிறார். ஜெபிப்போமா. அன்பார்ந்த கடவுளே, உம்முடைய மக்கள் மீது உம்முடைய நிறைவான ஆசிரியை பொழிய. இச்சமூகத்தில் பாவத்தால் வீழ்ந்து கிடக்கின்ற உறவுகள் ஏராளம், தவறுகளால் வீழ்ந்து கிடக்கின்ற உறவுகள் ஏராளம், புரிந்து கொள்ளாமல் வீழ்ந்து கிடக்கின்ற உறவுகள் ஏராளம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களை மன்னிக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் நிறைவான மகிழ்வான வாழ்வாக மாறுகிறது. அனைத்து உறவுகளையும் மன்னித்து புது வாழ்விலை பொழிந்து உம்மை பின்பற்றி உம்மோடு பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் தாரும். ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசிரியர் பெறுவோம்.